ஆனால் சிலருக்கான பிறந்த நாள் ஏன் கொண்டாடப்பட வேண்டும் என்றால் 1000 ஆண்டு கால ஒரு மிகப்பெரிய போராட்டங்களுக்கு நடுவில் அறம் வாய்ந்த மரபனாக நமக்கெல்லாம் முன்னோடியாக எடுத்துக்காட்டாக சுயநலமிக்க இந்த வாழ்க்கை முறையில் தன் இனத்துக்காக நின்ற ஒரு தலைவன் தான் நம் வரலாற்று படைப்பாளர். அவனை நினைவு கூறும் பொருட்டு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு நாளாக இந்நாளை நாம் கொண்டாடியே ஆக வேண்டும். அப்படித்தான் சிலருடைய பிறந்த நாட்கள் வரலாற்று சிறப்புமிக்க நாட்களாக அமைகிறது. உண்மையிலேயே நமக்கு ஒரு பெருத்த பெருமை கொண்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா எனக்கு முன்னால் பேசின அண்ணன் சொன்னாங்க புறநானூற்று வீரன் அப்படின்னு. புறநானூற்று வீரன் என்கிற அந்த ஒரு கதாபாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீரன் எப்படி இருக்க வேண்டும் என்ற செயல்பாடுகளை நாம் புத்தகத்துல படிச்சிருக்கோம். புறநானூறு படிச்சவங்களுக்கு பாட புத்தகத்துல இருக்கும், அது புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும். உண்மையிலேயே ஒரு தமிழன் அறம் வாய்ந்தவனாக போற்றப்படுவது சண்டை நடக்கிற காலத்திலும் கூட அவன் அறம் வாய்ந்தவனாக இருந்தான் என்பதை பறைசாற்றும் விதமாகத்தான் ஒரு புறநானூற்று வீரனை குறிப்பிட்டிருந்தார்கள். நாம் வாழும் காலத்தில் உண்மையிலேயே நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு புறநானூற்று வீரன் வாழ்ந்த சமகாலத்தில் அவர் விட்ட மூச்சு காத்தை நாமும் சுவாசித்திருக்கிறோம் என்ற பெருமை இந்த மக்களுக்கு மட்டும்தான் உண்டு. அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் வீரன். நாம் தமிழனாக இருக்கலாம், ஆனா தமிழினத்தின் தலைவனாக இருப்பது மிக பெரும் கடினம். அப்படி ஒரு தலைவனாக யார் வர வேண்டும் என்பதற்கு இருந்துவிட்டு வாழ்ந்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இறையாகத்தான் பார்க்க முடியுது. நம்ம சிவபெருமான பார்க்கல, சிலையாக பார்க்கிறோம். முருகனை பார்க்கல, நேர்ல காளியை பார்க்கல, காவல் தெய்வங்களை பார்க்கல, முனீஸ்வரனை பார்க்கல, பெரியாண்டவரை பார்க்கல, குட்டியாண்டவரை பார்க்கல. இது எல்லாவற்றையும் சேர்ந்த மொத்த வடிவமாகத்தான் இவரை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இவர்கள் அத்தனை பேரும் இந்த இனத்திற்கான பிரச்சனை வரும்போதெல்லாம் எல்லா கூட்டங்களையும் பின்னால் நிற்க வைத்துவிட்டு அவர்கள் முன்னின்று படை நடத்தி வெற்றி கண்டு வீரம் புரிந்து வெற்றி கண்டு நம்மை வாழ வைத்தவர்கள். அப்படி தமிழகத்தினுடைய மிச்ச சொச்ச கூட்டமாவது உரிமை மிகுந்தவர்களாக வாழ வேண்டும் என்று இந்த களத்தில் இந்த நிலத்தில் போராடிய ஒரு பெருமகனின் பிள்ளைகள் என்பது நமக்கு பெருத்த பெருமை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சின்ன பிள்ளையில இருந்து இவர் எங்களுக்கு தெய்வம் அப்படி என்று சொல்லி வழக்குல இருக்கும். கடலோர மக்களுக்கான ஒரு பாதுகாவலனாக தெய்வமாக சிறு வயதுல இருந்து தெரியும். நிறைய பேர் வீட்டுல புகைப்படங்கள்லாம் இருக்கும். நான் ரொம்ப சின்ன வயசுலயே பார்த்திருக்கிறேன். கடற்கரையோர கிராமங்களோட நிறைய வீடுகள் இருக்கும். ஏன்னா இவர் இருக்கும் வரை எங்கள் மீது சிங்கள கடற்படை துணிந்து கை வைத்ததில்லை. ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. அதனால இவர் எங்களுக்கு இரையாக எங்களின் பாதுகாவலனாக பல்வேறு நிலைகள் சொல்லப்பட்டிருந்தார். ஆனால் அப்ப நான் உண்மையிலே எனக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியாது. நாம் தமிழர் கட்சிக்கு வரும் வரைக்கும் இலங்கையில் நடந்த சண்டை தெரியும், தமிழ் மக்களுக்கும் சிங்களவர்களுக்கும் நடந்த சண்டைன்றது தெரியும். எதுக்காக நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. நில உரிமையா இன உரிமையா எனக்கு எதுவுமே தெரியாது. அதே போன்று நாம் தமிழர் கட்சிக்கு வரும் வரைக்கும் எனக்கு தமிழ் தேசியம்னால என்னன்னு தெரியாது. எதுக்கு தமிழ் தேசியம் உள்ள வந்த பிறகுதான் உண்மையிலேயே நாம் யாரு, நம் வரலாறு என்ன, எதற்கு தமிழர் நாட்டில தமிழ் தேசியம் அமையணும்னு நம்ம நினைக்கிறோம், நம்மளுடைய கலை என்ன, நம்மளுடைய பண்பாடு என்ன, நம்மளுடைய வீரம் என்ன, இவற்றை எல்லாவற்றையும் ஒரு இங்க வந்த பிறகு நம்ம தெரிந்து கொள்றோம். இப்போது நம்ம பார்த்திருக்கோம் என்ன அப்படின்னா, பொதுவெளி சமவெளி மக்கள்ல நம் தலைவனை இந்த இனத்தினுடைய அடையாளமாக இருந்த ஒருவனை இந்த மண்ண வச்சிருந்தாங்க. சிந்திச்சு பாருங்க, என் தலைவன் எனக்கு மாறி போனார். அப்படித்தான் வரலாறு நம்மிடமிருந்து மறைக்கப்பட்டது. ஆனால் ஒரு பெரிய இனப்புரட்சியாக தான் நான் பார்க்கிறேன். ஒரு விடுதலை புரட்சியாக இனப்புரட்சியாக வந்துதான் உன் இனத்தின் தலைவரை அடையாளம் காட்டி தன் மக்களுக்கே புரிய வைக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்த நம்மை ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து உன் தலைவன் இவர்தான் என்று அடையாளம் காட்டியது நாம் தமிழர் கட்சி அண்ணனும். என்னன்னா சொல்லுங்களேன், இப்ப வரைக்கும் இவரை உண்மையும் சொல்ல போனார். அப்ப நம்ம வரலாறு எப்படி மறுதளிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி நடத்தின. அப்படித்தான் நம்ம பாட புத்தகத்துல நான் 6வது 7வது 8வது படிக்கும் போது பாத்தீங்கன்னா பெண்ணினத்தினுடைய அடையாளமா ஜான்சி ராணியை சொன்னாங்க.
எனக்கு அப்ப வரைக்கும் வேலுநாச்சியார் தான் அவங்களோட முன்னோடி அப்படிங்கிறது தெரியும்.